இந்த மெல்கிசேதேக்கு முறைமையை பொறுத்தவரையும் கிறிஸ்தவ அறிஞர்கள் இதை ஒரு இடியாப்ப சிக்கலாக தான் பார்க்குறாங்க. கிறிஸ்தவ அறிஞர்கள் இதை பலவிதமாக வியாக்கியானம் கொடுக்க விளக்கம் கொடுக்க முயற்சி செய்கிறாங்க. இதுவரை சரியாக யாரும் விளக்கம் கொடுக்கவும் இல்லை, விசுவாசிகளும் அதை சரியாக புரிந்து கொள்ளவும் இல்லை. ஆனால் இந்த மெல்கிசேதேக்கு முறைமையில் தான் கிறிஸ்தவ இறையியலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கு இல்லையா? ஆமாம். இந்த இறையியலை குறித்த தெளிவான புரிதல் யாருக்கும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆமாம். ஏன்னா அவங்க கொள்கைக்கு தகுந்த மாதிரிக்கு அதை என்ன செய்கிறாங்க, அதுக்கு சாதகமாக சமாளித்து தான் போதிக்கிறாங்க. மனம் போன போக்கில் விளக்கம் கொடுக்குறாங்க. ஆமாம் ஆமாம். இந்த மெல்கிசேதேக்கு முறைமையை கொண்டு எப்படி கிறிஸ்தவ இறையியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஆய்வாளர்களுக்கு மட்டும்தான் புரியும். நிச்சயமா. குருட்டு நம்பிக்கையில் உள்ளவர்களுக்கு இதை குறித்த விளக்கம் புரியாது. ஆமாம், நான் ஏற்கனவே சொன்னது போல் பல அறிஞர்களும் இதை பலவிதமாக எப்படியாவது மக்களுக்கு விளக்கி சொல்லிடலான்னு முயற்சி பண்ணி கடைசியில் அவங்க எடுத்த அஸ்திரம் தான் என்னதுன்னா, அது எப்படி இருக்கோ அப்படியே புரிஞ்சிக்கணும். சிலது ரகசியமாக இருக்குன்னு சொல்லி மூடி மறைச்சிருவாங்க. அது இவங்களுடைய ஸ்டைல் இல்லை, பவுலுடைய ஸ்டைல். பவுல் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு விஷயத்தை விளக்க முயற்சி செய்வார், முடியல அப்படின்ற பட்சத்தில் அது நியாயத்தீர்ப்பில் புரியும்னுவார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பவுல் பேசியிருக்கிறாரு. அதை தனியாக நம்ம பேசுவோம். இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையை கொண்டு கிறிஸ்தவத்தை பவுல் எப்படி கட்டமைச்சிருக்கிறாருன்றதை இன்னைக்கு பார்க்கலாம்.